என்ற பகுதியில் எல்லாமே ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம். ஏரி குளம் நிரப்புனா உங்க வீட்லயும் கிணத்துலயும் போர்லயும் தண்ணி இருக்கும். நீங்க போய் ஓரடு டேங்க் ஊரா கட்டி டேங்க்ல தண்ணி ஏத்தி எங்களுக்கு எப்படா தண்ணி வரும்னு காத்துட்டு இருக்கிறதுலாம் அவசியம் இல்லை. இருக்கு, தண்ணி இருக்கு, அதை பயன்படுத்த அது தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர் மேலாண்மைக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் கல்வி பத்தி ஏதாவது தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் சுகாதாரத்தை பத்தி தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் சுற்றுச்சூழலை பத்தி ஏதாவது தெரியுமா? இன்னும் தெரியாது. இது ஏதோ நான் கிண்டல் பண்ணணும் பேசல. நான் உண்மையா நான் சொல்றேன். நான் ஆதங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். தெரியாதவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாத்துறது உங்க கையில இருக்கு. தமிழ்நாடு தலையத்தை நிச்சயமா மாத்தலாம். இந்த திட்டம் நிறைவேறினால் ஏன்னா இவ்வளோ நான் அழுத்தம் கொடுக்கிற இந்த திட்டத்திற்கு இதுதான் அவசியமா. ஏன்னா சேலத்திலேயே மிக மிக பின்தங்க பகுதி ஆத்தூர் பகுதி. இதுல ஏதோ தொழிலும் கிடையாது, வேலையும் கிடையாது. நீங்க எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க பெண் பிள்ளைகளா படிக்கிறதுக்கு ஒரு பெண்கள் கலை கல்லூரி வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்லையா? வந்ததா? இப்படி ஒவ்வொரு கோரிக்கையும் இங்க வரல. நம்ம இன்னும் ஒரு 6 மாசத்துல ஆத்தூர் மாவட்டம் ஒரு புதிய மாவட்டம் அறிவிக்கப்படும். வேணுமா வேணாமா? இங்க ஆத்தூர் மாவட்டத்துல இங்கதான் கலெக்டர், இங்கதான் ஆபீஸ், இங்கதான் எஸ்பி எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. நீங்க எங்கேயும் அவ்வளவு சேலத்துக்கு போயிட்டு வர வேண்டாம். நம்ம ஆட்சி 6 மாசம் நம்ம ஆட்சி வந்துடும். உறுதியா வரும், 100 விழுக்காடு வரும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதுல கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைந்தது. எனக்கு ஒரு ஆசை, இந்த தேர்தலில் 11 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இறக்கும். முடியுமா? என் தம்பிய முடிவு பண்ணிட்டானா அது யாராலும் தடுக்க முடியாது. ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தல இல்ல, ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே கொள்ளடிக்கிறத தவிர திமுக தமிழ்நாட்டில் அவர் எதுவுமே செய்யலையா? 4.5 ஆண்டுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்ததோ அப்படியே அதேதான். ஒரு சின்ன ஒரு துரும்பு, சின்ன ஒரு முன்னேற்றம், ஒரு கல்லூரி எதுவுமே கிடையாது இந்த பகுதியில். அதே இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே எழுங்கள் என்றால் புரட்சி செய்யுங்கள். சும்மா இருக்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க, புரட்சி செய்யுங்க. வாங்க, தெருவுக்கு வாங்க, கேளுங்க, கத்தி கேளுங்க. நான் இருக்கிறேன், உங்க கூட நான் இருக்கிறேன். நம்ம போராடணும். அதாவது நேற்று கூட சேலத்துல பேசினேன். இப்போ உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியில மதகு இருக்கு, அந்த மதகுக்கு பக்கத்துல உங்க நிலம் இருக்கு. ஆனா அந்த ஏரி தண்ணி உங்க நிலத்துக்கு வரல. உங்க நிலத்தை தாண்டி அந்த தண்ணி கடைசி இருக்கிற நிலத்துக்கு போகுது. போனா நீங்க சும்மா இருப்பியா? என்ன பண்ணுவ? சத்தம் போடுவ, பிரச்சனை பண்ணுவ, போராட்டம் பண்ணுவ, தெருவுக்கு வருவ, அங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல கேப்ப, அந்த ஏரியில ஊர் தலைவர் போய், ஏன்யா எனக்கு தாயா முன்னுரிமை, என் நிலம் தாயா அந்த மதகு பக்கத்துல ஏரி பக்கத்துல இருக்குது, எனக்கு தண்ணி கொடுத்துதான் நீ அவங்களுக்கு தான் தண்ணி கொடுக்கணும், நீ கேப்பியா இல்லையா? அதேதான் உங்க மாவட்டத்துல ஒரு ஆறு, காவிரி ஆறு, பெரிய ஆறு போகுது. அந்த ஆத்துல தண்ணி கடலுக்கு போகுது. அந்த தண்ணிய நீங்க தான் முதல்ல அனுபவிக்கணும். நீங்க அனுபவிச்சுதான் அடுத்த மாவட்டத்துக்கு போனோம், அப்புறம் அடுத்த மாவட்டத்துக்கு போனோம். ஆனா உங்களுக்கு தண்ணி கிடைக்கல, நீ அமைதியா இருக்கிற. கேட்டாதானே கிடைக்கும், தெருவுக்கு வந்தாதானே கிடைக்கும். எல்லாமே வரலாமா? தெருவுக்கு போலாமா? போராட்டம் பண்ணலாமா? செய்யலாமா? நான் இருக்கிறேன். செய்யணும். போய் ஒரு சாலை மறியல் பண்ணிடலாமா? நமக்கு பிடிச்சது இந்த சாலைன்னு சொன்ன உடனே தான் இந்த சாலை நெடுஞ்சாலை இருக்குல்ல, சேலம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலை. முதல்ல அது பார்த்தா எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த ரோபரை போட்டாங்க. ஆனா போட்டதில்ல 136 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா டபுள் லேன், மத்த எல்லாம் 4 லேன் இருந்தது. 8 இடத்துல சிங்கிள் லேன் வந்தோன்னா ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் இறந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இதுல ஆக்சிடென்ட்ல ராத்திரில எல்லாம் அப்படியே லேன்ல இருக்க. அப்புறம் நான் பார்த்து எத்தனையோ லெட்டர்லாம் எழுதுன, இதுக்கு முன்பு யாரும் கண்டுக்கல.
அதன் பிறகு இப்ப இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கட்கரி அவர்கள், மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். அவர்கிட்ட நான் போய் லெட்டர் எழுதினேன், நேர்ல போய் பார்த்தேன். என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்தார், டாக்டர் ராமதாஸ் நான் நிச்சயமா நாங்க டெல்லியில அப்படிதான் கூப்பிடுவாங்க, இவர் தான் வேணான்னு சொல்றாரு. அது உள்ள போன இப்படி அவர் சரிடா, அவர் நான் நிச்சயமா நான் செய்யறேன். ஏய் கீழே வைடா, ஏன்டாடி பேசுறப்போ இதெல்லாம் பண்ணி நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் படிப்புக்கு வேணும், வேலை வேணும், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ இந்த வீரப்பன் படத்தை வச்சு, அந்த படத்தை வச்சு காமிச்சுன்னு இருக்கிறேன். வீரப்பன் வீரம் மாவீரன் அதெல்லாம் தெரியுது எனக்கு. ஆனாலும் இரு, இந்த நேரம் பேசுறேன். சரியா சொல்றீங்க, சரியா சரி. உங்களோட நீ உங்களோட மைக்க கொடுத்த நீயே பேசுது. இப்படி கட்காரி மத்திய அமைச்சர்கிட்ட நேரில் போய் பார்த்த உடனே நீங்க தைரியமா போங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துல அறிவிச்சார். 2 வாரத்துல இதற்கு நிதி அறிவிச்சு இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்தம் அந்த நெடுஞ்சாலையில ஒரு 6 இடம் இன்னைக்கு சரிப்படுத்திட்டாங்க. இன்னும் 2 தான் கட்டிட்டு இருக்கிறாங்க, மேம்பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இதனால நம்மளாலதான் இதெல்லாம் கொண்டு வர முடியும், செய்ய முடியுது. என்னால இப்போதைக்கு அதுதான் செய்ய முடியும். ஆனால் அதிகாரம் நம்ம கிட்ட கிடைச்சதுன்னா சாதாரண ஒரு கையெழுத்து போட்டுடுவேன். அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன? நம்முடைய சமூக நீதி பிரச்சனை. என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் படிப்பு, வேலை, பத்திரம் கிடையாது. 15% குறைஞ்சது. 15% வேணும். ஆனா இன்னைக்கு யார்கிட்ட கேட்கிறோம்? ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட போய் கேட்டு அழுத்து போச்சு. எத்தனை முறை நம்ம கேட்கிறோம்? எத்தனை முறை நான் போய் கேட்டேன்? ஐயா 2 முறை கேட்டிருக்காரு. நான் 3 முறை நேரடியா போய் பார்த்து கேட்கிறேன். எத்தனையோ அதிகாரிகளை பார்த்தேன். நான் நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம சதாசிவம், நம்ம எம்எல்ஏ எல்லாம் உள்ள பேசியிருக்கிறாங்க எல்லாம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் முதலமைச்சர் பாக்குறப்போ நிச்சயமா நான் செய்யறேன், நிச்சயமா நான் வன்னியர்களுக்கு நான் 10% கொடுக்கிறேன், இடஒதுக்கீடு தனியா கொடுக்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்கிறார். சரி, அதை நம்பி நாங்களும் பார்த்தோம். ஆனா திடீர்னு ஸ்டாலின் சொல்றாரு, என்னால கொடுக்க முடியாது, வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு என்னால கொடுக்க முடியாது. 3 வருஷமா நான் கொடுக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் 4வது ஆண்டுல என்னால முடியாது, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் என்னால முடியும்னு ஒரு பொய்யை முதலமைச்சர் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைய விட எவ்வளவு நாள் தெரியுமா ஆச்சு? உச்ச நீதிமன்றம், இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்க, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 1312 நாட்கள் ஆகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இல்ல? 1312 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. என்னன்னு, நீ தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். நீ நேர்மையான முதலமைச்சரா இருந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நீ கொடுத்திருக்கணும், குறைஞ்சது ஒரு மாதத்துல நீ 30 நாள்ல நீ கொடுத்திருக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு மேல எந்த முறையீடும் கிடையாது, மேல்முறையீடு இல்ல, அவங்களே தீர்ப்பையே கொடுத்துட்டு போ. ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியும் வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த வன்னிய சமுதாயத்தின் மீது வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே இந்த சமுதாயம் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்து கொண்டிருக்கின்றார் வேண்டுமென்றே. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! அன்னைக்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த அன்னைக்கே நீ கொடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் 3 ஆண்டு காலம் அந்த பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பான். டிஎஸ்பி வேலையோ, டிஸ்ட்ரிக்ட் டெப்டி கலெக்டர் வேலையோ, என்னென்ன வேலை கிடைச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் வேலை கிடைச்சிருக்கும். வேண்டுமென்று தீர்ப்பு வழங்கியும் கொடுக்க மறுக்கிறார் என்றால் தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குறப்போ நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் தூங்குறப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். எழுப்பி பாக்குறோம், நான் எழுந்துக்க மாட்டேன். எழுப்பிடுறோம், 4 மாசத்துல கிளம்பு, விரட்டி அடிக்கணும். 4 மாசம்தான், உறுதியா வர போறது இல்ல மறுபடியும். அதெல்லாம் நான் இந்த 100 நாள் நடைபயணம் போயிட்டு இருக்கேன்ல, போற இடத்துல எல்லாம் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. கோபத்தோடு இருக்கிறார்கள், மனநிலை ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பாக
என் தாய்மார்கள், பெண்கள், தங்கைகள்லாம் கோபத்துல போற இடத்துல தான் கேட்பேன், என்னம்மா ஆட்சி எப்படி இருக்குமா? ஐயோ, சில பேர்லாம் துப்புறாங்க. மோசமானது இது ஒரு ஆட்சிய. என் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போனா திரும்பி வர வீட்டுக்கு வந்ததுன்னா வரது பயமா இருக்குது எனக்கு. என் பொண்ணுங்க வேலைக்கு போச்சுன்னா திருப்பி பத்திரமா வருமா? என் பொண்ணுங்க படிக்க போச்சுன்னா திருப்பி பத்திரமா வருமா? தெரியல. அந்த ஆதங்கத்துடன் பயத்தோடு தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி. கேடுகட்ட ஆட்சி. இந்த ஆட்சியை துரத்துங்கள், அகற்றுங்கள், துரத்து போடும். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இருக்குது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பகுதி, இந்த ஆத்தூர் பகுதி, இந்த பகுதி கெங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, இந்த 3 பகுதியும் இந்த பக்கத்துல வந்துருச்சு. இதுல எந்த ஒரு திட்டம், எந்த வளர்ச்சியும் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. இதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம். நம்ம 150 நாளா வச்சு கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு நாள் திரும்ப கொடுத்திருக்கானுங்க? தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மொத்தம் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணாங்க. அதுல 75 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க. இந்த வருஷம் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க. அதுல எவ்வளவு நாள் திரும்ப வேலை கொடுத்திருக்கிறாங்க? சராசரியா 9.5 நாள். வெறும் 9.5 நாள் 45 லட்சம் பேர் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சேலம் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னா, சேலம் மாவட்டத்தில் 3.25 லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் 7.5 நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க. 7.5 நாள் தான் கொடுத்திருக்காங்க. 7.5 சனி பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. வெறும் 7.5 நாள் தான். ஆனா என்ன சொன்னாங்க ஆட்சி வருவதற்கு முன்பு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம். எவ்வளவு பொய்யை சொல்லி, சாதாரண பொய் இல்ல, பொய்யை சொல்லியே உங்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் திமுகவை விரட்டடிங்கள். போதும் தான், இவங்கெல்லாம் ஆண்டது போதும். தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவங்க கூட்டாளிகளும் அகற்றுகள். எவ்வளவு தினம் ஒரு ஊழல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தினம் பார்த்தா புதுசா கோடிக்கணக்கில் 2000 கோடிக்கு ஊழல், 900 கோடிக்கு ஊழல், 200 கோடி ஊழல், 5000 கோடி ஊழல், 10,000 கோடி ஊழல், இப்படியெல்லாம் கொள்ளடிச்சு உங்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் திமுகவை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம். ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கேன். இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கேன். இதுல என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இந்த 505 வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறது வெறும் 66 வாக்குறுதிகள் தான். 505ல வெறும் 66 தான். இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு, தெளிவா இருக்கு. நான் போட்ட புத்தகம் தான். போன மாசம் வெளியிட்ட இந்த புத்தகம் ஆன்லைன்ல இருக்கு, படிக்கிறீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஏமாத்தி என்ன சொல்றாரு, நாங்க 98% நாங்க வேலையை முடிச்சிட்டோம், நாங்க சொன்னதை செஞ்சிட்டோம், இப்படியெல்லாம் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதுல தெளிவா நான் போட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகளில் வெறும் 66, கிட்டத்தட்ட 13 விழுக்காடு, 13% தான் அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவங்க சொன்ன வாக்குறுதிகளில் வெறும் 13% தான் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா, 13% தான் எவ்வளவு? 100 மார்க் எடுத்தா பாஸ் மார்க் எவ்வளவு? 100 மார்க்குக்கு குறைஞ்சது 35 மார்க் எடுக்கணுமா? இவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கிறாங்க? வெறும் 13 மார்க் தான் எடுத்திருக்காங்க. 13 மார்க்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயிலான கட்சி ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? தோத்து போச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, வீட்டுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான். முடிச்சிடுங்க அந்த கட்சியை, ஆட்சியை முடிச்சுடணும், அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கப்புறம் தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், இவங்க ஆள தெரியாதவர்கள். எவ்வளவு நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 100 நாள்ல எங்கெங்கயோ போயிட்டு வர தமிழ்நாட்டுல அந்த பக்கத்துல நான் அத்திக்கடு அவிநாசி திட்டம்னு ஒண்ணு நிறைவேற்றிருக்கிறாங்க. எங்கன்னா திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர், இந்த 4 மாவட்டம் பகுதியில, குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, அந்த கோவை மாவட்டத்துக்கு அத்திக்கடு அவிநாசி திட்டம்னா பவானி ஆத்துல இருக்கிற உபரி நீரை பயன்படுத்தி அந்த பகுதியில காரமடை பகுதி, அவிநாசி பகுதி, அன்னூர் பகுதி, அப்புறம் பெருந்துறை பகுதி, இந்த பகுதியில தண்ணிய
நீரேற்று மூலமா கொண்டு வந்து அங்க இருக்கின்ற ஏரி குளத்தை நிரப்புகின்ற திட்டம். இதுவும் காமராசர் காலத்திலிருந்து இந்த கோரிக்கை. எத்தனையோ போராட்டங்கள் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அது குழுலாம் அமைச்சாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்படி செஞ்ச பிறகுதான் அரசாங்கம் அவங்க உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு பயந்துதான் அந்த திட்டத்தை கொடுத்தாங்க. நானும் அதுல உண்ணாவிரதம் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துகிட்டேன். திருப்பூர்ல இருந்தாலும் நான் கலந்துகிட்டேன், கோவையில இருந்தாலும் நான் கலந்துகிட்டேன். எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நீர் திட்டங்களும் அதற்கு எனக்கு என்னுடைய ஆதரவு கிடைக்கும். எங்க நடந்தாலும் சரி அப்படி நம்ம கலந்துட்டு அதற்கு அந்த பகுதி மக்களின் உடைய போராட்டத்தை பார்த்து பயந்துதான் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்கிறீங்க. நீங்க போராட்டாதான் கிடைக்கும், ரோட்ல வந்து நின்னாதான் கொடுப்பாங்க, கேட்டாதான் கிடைக்கும். இவங்க கிட்ட எல்லாம் போய் சும்மா போய் அவங்க எல்லாம் செய்ய போறது இல்லை உங்களுக்கு. அதனால நான் உங்களுக்கு தலைமை தாங்கி போராட நான் தயாரா இருக்கிறேன். என் பின்னால நீங்க எல்லாரும் வாருங்கள். இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காத, வாங்க போராடுவோம். 4 நாள் 5 நாளுக்கு முன்பு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் திட்டத்தை. அந்த திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்றால் இப்ப அந்த காளிங்கராயன் வாய்க்கால இருந்து தண்ணி எடுத்து 6 இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் நீரேற்று மூலமா அங்க இருக்கிற ஏரி எல்லாம் நிரப்புறாங்க. ஆனா அந்த திட்டம் முழுமையடையலைன்னா 80 விழுக்காடு ஏரிக்கு தண்ணி போல சரியான முறையில அது திட்டமிடல. திட்டம் அறிவிச்ச உடனே நான் சொன்னேன் இது ஃபெயிலியர் ஆகும், சக்சஸ் பண்ணணும்னா வேற விதமா கொண்டு வரணும்னு நான் சொன்னேன் நான் அப்போ. ஆனா அது கேட்கல, திட்டத்தை நிறைவேற்றினாங்க. நான் சொன்னேன் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும்னு. ஆனா அவங்க 1500 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ மேட்டூர் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் அதை அறிவித்து 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. நல்லா கேட்டுக்குங்க. சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நம்ம கோரிக்கை. இதற்கு வரீங்களா? போராடலாமா? தயாரா? நீங்க தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். உங்க வீட்டுல உங்க கிணத்துல 50 அடியில தண்ணி வரணும்னா என் கூட போராட்டத்துக்கு வாங்க. ஏன்னா இது நிச்சயமா இது போராடாதான் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னொன்னு, இன்னும் 6 மாசத்துல நம்ம ஆட்சியில உடனடியாக இதை நான் அறிவிப்பேன். நான் அறிவிக்கிறேன் திட்டத்தை. ஏன்னா இவங்க கிட்ட கேட்டா வராது. ஏதாவது எனக்கு என்னன்னா, இவ்வளோ நம்ம மக்கள் இருக்கிறோம், இவ்வளோ பெரிய சமுதாயம், இவ்வளோ பெரிய மக்கள் நமக்கு இருக்கிறோம். ஆனா இன்னும் இவங்க கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். எந்த நிலையில நம்ம இருக்கணும்? கேட்கிற நிலையில இருக்கணுமா? கொடுக்கிற நிலையில இருக்கணும், கையெழுத்து போற நிலையில இருக்கணும். இவங்க கிட்ட கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. அவங்க கொடுக்கிற நிலையில நம்ம ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கணும், ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, இந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை போகணும் ஐயா, வேலைக்காக இடஒதுக்கீடு கொடுக்க ஐயா. நம்ம யார்கிட்டயா கேட்கிறோம்? யார்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம்? இவங்களுக்கு எல்லாம் ஒரு தகுதி, திறமை, நேர்மை இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம கேட்டுட்டு கெஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா, என் பின்னாடி ஒன்னா வந்தீங்கன்னா, கையெழுத்து போட்டு நான் உங்களுக்கு கொடுக்கிற நிலைமைய நீங்க மாத்துங்க. என் தம்பிகளும் என் தங்கைகளும் மாத்துங்க. அந்த நிலை வரணும், வந்தாக வேண்டும். காலத்தின் கட்டாயம் இது. யாரும் ஆட்சிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஆட்சி செய்யுங்க. சமூக நீதினு என்னன்னு கூட உனக்கு விளக்கம் தெரியல. நீர் மேலாண்மை என்னன்னு கூட தெரியாது. கல்வினா எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியாது. சுகாதாரத்தை பத்தி பேசுவதற்கு அருகதை கூட கிடையாது. வேலை வாய்ப்பு, என்னென்ன துறைகள், என்ன நடக்குது, எப்படி பிரச்சனை, எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சரை தேர்வு பண்ணிருக்கிறீங்க தமிழக மக்கள். வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க தமிழக மக்களே, எங்களுக்கு கொடுத்து பாருங்க. தலையெழுத்தை நாங்க மாத்தி காமிக்கிறோம். இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது, இது எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகள். உழைக்கின்ற வர்க்கம், பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரச்சனை. நெத்தியில யாருக்கு வேர்வை வருதோ அவன் பாட்டாளி. இது ஏதோ ஒரு சமுதாயத்துல மட்டும் பாட்டாளி, எல்லா சமுதாயத்திலும் தான் பாட்டாளியில் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் அவ்வளவு திட்டங்கள், நிறைந்த திட்டங்கள். ஒவ்வொரு பகுதிக்கு நான் நேற்று முந்த நாள் வந்து அந்த பக்கம் சரபங்கா நதியை போய் பார்த்தேன். ஓமலூர் பகுதியில சரபங்கா நதி, அதுவும் சேர்வராயன் மலை, ஏற்காடு மலையிலிருந்து வர தண்ணி
அந்த மலை ஓரத்துல இருந்து அங்க சடபங்கா தொடங்குற இடத்துல போய் பார்த்தா அப்படியே தெளிவா அந்த தண்ணி இருக்கு, தெளிவா இருக்குது, சுவையா இருக்குது, அப்படியே சில்லுன்னு ஆசையா இருந்தது தண்ணி. அந்த தண்ணி ஓமலூர் போனவொடனே சாக்கடை மாறிடுது. அப்புறம் எடப்பாடிக்கு போது சாக்கடையா மாறிடுது. அங்க போயிட்டு புலாம்பட்டி பகுதியில காவிரியில கலக்குது, வீணா கலக்குது. சரபங்கா நதியில மட்டும் 4 இருந்து 6 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்குது ஒரு வருஷமா. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எங்க ஏரியில தண்ணி இல்ல, எங்களுக்கு ஏரிக்கு தண்ணி கொடுங்க, ஏரிக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு. பக்கத்துல தண்ணி போகுது, அந்த தண்ணி சாக்கடையா மாறி கடலுக்கு போகுது. ஆனா பக்கத்து ஏரியில இல்ல. ஆனா இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணி என்னையா பண்ணீங்க, என்னையா நிர்வாகம் பண்ணீங்க? திருமணி முத்தார், அதுவும் ஏற்காடு மலையில தொடங்கி அப்படி சேலம் நடுவுல அப்படி ஒரு காலத்துல நல்ல தூய்மையான ஒரு ஆறா இருந்தது. ஒரு காலம் நான் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு போனா நேத்து போய் பார்த்தேன், அந்த சாக்கடையை பார்த்தேன், கிட்ட போக முடியல, அவ்வளவு நாத்து அடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த நகரத்துக்கு முன்பு வரை தண்ணி நல்லா இருக்கு, நகரத்து உள்ள சாக்கடையா மாறி அந்த தண்ணி இந்த பக்கம் திருச்செங்கோடு படி போய் நஞ்சடையாறுல போய் காவிரியில கலக்குது, திருமணி முத்தார். இங்க பார்த்தா வசிஷ்ட, எல்லாமே ஒரே மலை பகுதியில். இந்த பக்கம் கல்வராயன் மலை, அந்த பக்கம் சேர்வராயன் மலை, திருவண்ணாமலை போற ஜவாது மலை சுத்தி இருக்கிற மலை, இந்த நாமக்கல் பக்கம் கொல்லிமலை, பச்சை மலை, வெள்ளி மலை, இப்படி எல்லாம் அத்தனை மலைகள் இந்த சுத்தி இருக்கிறது. இங்கேயே தண்ணி நமக்கு இருக்கு. இதை பயன்படுத்தி இதற்கு இந்த நீர் மேலாண்மை, இதற்கு தடுப்பணைகள், அணைகளை கட்டி தண்ணி தேக்கி வச்சு உங்கள் பகுதி எல்லாமே வளர்ச்சி பெற, வளம் பெற வேணும். இப்படி எல்லாம் வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு நிறைவேற்றணும். எனக்கு ஆசை என்னன்னா உங்களுக்காக இதெல்லாம் கொண்டு வரணும். ஒரு முறை நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், எல்லாம் சாங்ஷன் பண்ணி இந்த ஸ்கீம். ஏதாவது கர்நாடகாவில இப்போ போன 10-20 நாள் முன்பு கர்நாடகாவில ஒரு திட்டத்திற்கு நீர் திட்டத்திற்கு 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறான். ஒரே ஒரு திட்டம், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம், ஒரு திட்டம். அதுக்கு 70,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார். ஆனா இங்க நாம எவ்வளவு கேட்டோம்? 5,000 கோடி, 3,500 கோடி கேட்டோம் முன்னாடி. இங்க எதுக்கு? மேட்டூர் உபரிநீர் திட்டம், வீணா கடல்ல போற திட்டத்தை திருப்பிடியா. 7 முறை மேட்டூர் அணை நிரம்பி போயிருக்கு, 7 முறை போயிருக்கு. 50 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு. இந்த 4 மாசத்துல 50 டிஎம்சி போயிருக்கு. இதுக்கு முந்தைய ஆண்டுல 2023ல 520 டிஎம்சி நீர் கடல்ல போயிருக்கு காவிரியில். அதெல்லாம் இங்க திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு நல்ல இந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசை. இந்த பகுதியில பாக்கு விவசாயம் அதிகமா இருக்கு. காலையில கூட போனேன் நான், அங்க ஜெயராமன் வந்தார். அங்க அந்த பகுதியில 10,000 ஏக்கர்ல பாக்கு விவசாயம், இன்னைக்கு 800 ஏக்கர் தான் இருக்கு. இந்த மண்ணும் அந்த பகுதியில் தண்ணியும் இந்த பாக்குக்கு ஏத்த அந்த இந்த ஆத்தூர் பாக்குனா, பாக்கும் ஆத்தூர் வெத்தலை ரெண்டுமே உலக ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். ஆனா இன்னைக்கு விலையும் இல்ல. இன்னைக்கு 1 கிலோ பாக்கு 550 ரூபாய்க்கு போகுது. ஆனா விவசாயிகள் கேட்கறது எவ்வளவுனா 750 ரூபாய் 1 கிலோ. அதான் கட்டுப்படி ஆகும். அதே போன்ற மரவள்ளி இந்த பகுதியில் இருக்கு. மரவள்ளி இப்போ ஒரு டன் எவ்வளவு? 4,000 ரூபாய். எவ்வளவு கட்டுப்படி ஆகும்? 15,000 ரூபாய் வேணும் எங்களுக்கு. இது கோரிக்கை யாரு பேசுறா? இதை பத்தி இந்த அன்புமணி ராமதாஸ் தவிர வேற யாராவது உங்களுக்காக பேசுறாங்களா? யாராவது பேசுறாங்களா? மஞ்சள் விவசாயம், மஞ்சள் இன்னைக்கு ஒரு டன், ஒரு குவிண்டால் மஞ்சள், குவிண்டால்னா 100 கிலோ மஞ்சள் எவ்வளவுக்கு போகுது இன்னைக்கு? 7,000 ரூபாய், 8,000 ரூபாய் போகுது மஞ்சள். ஒரு 100 கிலோ மஞ்சள் எவ்வளவு கொடுக்கணும்? 25,000 ரூபாய் கொடுக்கணும். 100 கிலோ மஞ்சள் 25,000 ரூபாய் கொடுத்தியா? அந்த மஞ்சளுக்கு நீங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அது எவ்வளவு குறைஞ்சாலும் சரி, குறைஞ்சபட்ச ஆதரவு விலை. இப்ப நெல்லுக்கு 1 கிலோவுக்கு ஒரு குவிண்டால் 100 கிலோ நெல்லுக்கு 2,500 ரூபாய் ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, விலை நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு கம்மியா கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விலை இருக்கு. அதே போன்ற மஞ்சளுக்கு 25,000 ரூபாய் ஒரு குவிண்டால், 100 கிலோ மஞ்சளுக்கு 25,000 ரூபாய் கொடு. ஏன்னா உலகத்துல 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில தான் விளைகிறது. உலகத்துல எல்லாம் சப்ளை பண்ற மஞ்சள், இந்தியாவில சப்ளை பண்ற மஞ்சள்ல, அதாவது தமிழ்நாடு சப்ளை பண்ற மஞ்சள்ல 80 விழுக்காடு ஈரோடு மாவட்டம், சேலம், ஆத்தூர் இந்த பகுதியில் தான் கொடுக்குறாங்க. 80 விழுக்காடு. இந்த மஞ்சள் பகுதி, இங்க இருக்கிற மஞ்சளுக்கு குர்குமின் 90% குர்குமின் அதிகமா இருக்கு. குர்குமின்னா
அதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. அதுல அந்த காலத்துல நம்ம முன்னோடிகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இதைதான் பயன்படுத்துவாங்க. உடலுக்கு வெளியிலயும் சரி, இப்ப தீ காயம் எந்த காயம் எப்படியாவதுன்னா மஞ்சள் மேல தடவிடுவாங்க. குடல்ல உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதுலயும் மஞ்சள் தான். கல்லீரல் பிரச்சனை, கேன்சரை குணப்படுத்துகின்ற தன்மை எல்லாமே இருக்கு. இப்படி எவ்வளோ இந்த மஞ்சளுக்கு, இந்த பகுதியில் இருக்கிற மஞ்சள், ஈரோடு மஞ்சள், நாமக்கல் மஞ்சள், ஆத்தூர், சேலம் மஞ்சள், அது விரலி மஞ்சள் ஒன்று, கிழங்கு மஞ்சள் இருக்கு, விரலி மஞ்சள். அதுலயும் சேலத்தில் உள்ள அந்த விரலி மஞ்சளுக்கு தான் கூடுதல் விலை, அதிகம் கூடுதல் விலை. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கு ஒவ்வொரு பகுதியும் போய் பார்த்து இந்த மக்கள் பார்த்தாப்பா, என்னடா இவ்வளவு காலமா செஞ்சிட்டு இருக்கிறானுங்க, 60 வருஷமா எதுக்குடா ஆண்டானுங்க உனங்கெல்லாம்? உங்களை பிச்சைக்காரனாக்கி, குடிகாரனாக்கி, உங்க பிள்ளைகளை நாசப்படுத்தி, உங்க வாழ்க்கையை நாசப்படுத்தி, பெண்களுடைய தாலி அறுத்து, இதுதான் ஆட்சியில செஞ்சிருக்கு. இவங்க கொள்ள, இவங்க பெரிய குடும்பம், கொள்ளையோ கொள்ளடிச்சு குடும்பமா பெரிய பெரிய கோடீஸ்வரன் எங்கெங்கயோ சொத்து சேர்ந்து இங்க இருந்து ஐரோப்பால போய் பேங்க் தொடங்குறானுங்க. யாரு தெரியுமா பேங்க் தொடங்குறானுங்க? இங்க இருக்கிற கொள்ளக்காரன். இங்க இருக்கிற நம்ம படத்தை கொள்ளடிச்சு ஐரோப்பால போய் பேங்க் தொடங்குற அளவுக்கு இவனுக்கு கொள்ளடிச்சு இருக்கிறானுங்கன்னா என்ன நிலையில இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்க. ஆனா நான் என்னோட நோக்கம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க படிக்க வச்சணும். எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. நான் படிக்கல, என் பிள்ளை என் பொண்ணு படிச்சு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி என்ன ஓஹோன்னு வச்சுக்கணும். அப்படித்தானே உங்க எல்லாருடைய கனவு, பெற்றோருடைய எல்லாருடைய கனவு தானே இருக்கு, அதானே? ஆனா அந்த கனவை நினைவாக்குகின்ற வகையில இந்த திமுக ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்களா? சும்மா பேரு விளம்பரம், உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்களா, அப்புறம் ஒரு டிராமா நடக்கும். ஸ்டாலின் போவாராம், அங்க போய் பெண்கள் நிப்பாங்களாம், அந்த பெண்களை கேட்பாராம், அம்மா நல்லா இருக்கியாமா, மகிழ்ச்சியா இருக்காமா? அந்த அம்மாவுக்கு சொல்லுவாங்களாம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அது யாருன்னு பார்த்தா திமுக காரங்க. இது செட் பண்ணி வச்சு அவங்கள வச்சு அதை டிராமா எடுத்து வீடியோ இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி டிவியில தினம் அப்படியே போட்டு 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 காமிச்சு, ஐயோ தமிழ்நாடு மக்கள் ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு இது திருப்பி திருப்பி போட்டு அதை நீங்க பார்த்து நீங்க நினைச்சுக்கணுமா, வா பயங்கரமா சூப்பரா செய்யறாரா ஸ்டாலின். என்ன செய்யறாருன்னு தெரியல, ஆனா சூப்பரா செய்யறாரு, உங்களை வச்சு செய்யறாரு. அது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த விளம்பரம் அரசு, விளம்பரம் ஆட்சி, இந்த விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். அதாவது ஷூட்டிங் வருவார் நினைக்கிறேன் ஸ்டாலின், தினம் காலையில ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துருவார். 10 மணிக்கு வந்தாருன்னா கால் ஷீட் எடுத்து அப்புறம் 12 மணிக்கு அவருக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. கேமராவும் கட், ஆக்ஷன் கட்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த விளம்பரம் தினம் தினம் நடந்துட்டு போதும்யா, இந்த விளம்பரம் போதும். இதெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துடுச்சு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியுது முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் அப்படியே அங்கங்க கொஞ்சம் சந்தேகத்தில் இங்க வந்தவங்க இல்ல. நான் இது மூலமா நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அங்கங்க சந்தேகமா இருக்கிறவங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு முடிவு பண்ணது என்னன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்கள். இன்னைக்கு முடிவு பண்ணணும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அந்த முடிவை இன்னைக்கு பண்ணுங்க. இது அவசியமானது, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அவசியமானது. ஏன்னா நினைச்சு பாருங்க, திமுக வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அந்த போதைப் பொருட்கள் அந்த அளவுக்கு இருக்கு அங்கங்க. ஆனா இவ்வளவு தீவிரமாக இல்லை. இந்த 4.5 ஆண்டு காலத்துல தெரு தெருவா போதை மாத்திரை போதை பூசின்னா, இப்போ குடிச்சிட்டு உன் பிள்ளையோ உங்க வீட்டுக்காரோ குடிச்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். குடிச்சிட்டு வந்திருக்கிறா நாத்தடிக்கும், சாராய நாத்தடிக்கும், ஏதாவது குடிச்சு வந்தாங்கன்னா தெரியும். ஆனா இந்த போதை ஊசி, போதை பவுடர், போதை மாத்திரை போட்டோம்னா உங்களுக்கு தெரியாது. நாத்தடிக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஏதோ வருவான் போவான், சாப்பிடுவான், ரூமை பூட்டிப்பான், ரூம்ல இருப்பான், வருவான் போவான், அவ்வளவுதான். ஏன்னா ஆனா அவங்களுக்குள்ள ஒரு போதை இருக்கும். உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்கு பிறகு அவன் பார்த்தானா இந்த போதை ஊசியோ போதை மாத்திரை சாப்பிட்டானா அப்படி ஒல்லியா அப்படி சப்பி போய் ஆயிடுவான். அவனை மீட்டெடுக்க முடியாது, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள் தினம் தினம். இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஒரு மருத்துவம், ஒரு டாக்டர். இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் தமிழ்நாட்டில். அந்த ஆதங்கத்தோட தான் நான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய நடைபயணமே
தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்னோட நடைபயணத்தை மேற்கொண்டு அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். தப்பி தவறி திமுக மறுபடியும் வந்தாங்கன்னா, வரமாட்டாங்க, வந்தாங்கன்னா உன் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளும் மறந்துடும். ஐயோ, இதெல்லாம் சாதாரணமான செயல் கிடையாது. இவங்க பண்ற துரோகம் காசுக்கு இவங்க என்னவனா பண்ணுவானுங்க, காசுக்கு என்னவனா பண்ணுவானுங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன் ஒரு 6-8 மாதத்துக்கு முன்பு அவனை பிடிச்சானுங்க போலீஸ்ல. நம்ம போலீஸ் இல்ல, டெல்லியில இருந்து போலீஸ் பிடிச்சானுங்க. பிடிச்சி அவனை விசாரணை பண்ணாங்கன்னா பண்ணிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு தமிழ்நாட்டுல 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரையை வித்திருக்கிறான். எவ்வளவு? 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டுல வித்திருக்கிறான். அவன் யாருன்னா திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகி, திமுகவின் அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். அப்போ இவங்க என்ன அளவுக்குன்னா போவானுங்க. அவன் தான் சினிமா எடுக்கிறான், எத்தனையோ சினிமா எடுத்தான். இப்படி இந்த போதை பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க சினிமா எடுக்கிறதும், கும்மால் அடிக்கிறதும், கூத்து அடிக்கிறதும். இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தான் காசு கொடுப்பாங்க. இப்படி உங்க பிள்ளைகிட்ட எல்லாம் போட்டு போதை மாத்திரை, போதை பழக்கத்தை பயன்படுத்தி அந்த பணத்தை வச்சு நாளைக்கு எலெக்ஷன் வரும், மூட்டை மூட்டை தூக்கிட்டு வருவான். மூட்டை மூட்டை தூக்கிட்டு வந்து என்ன கொடுப்பான்? காசு கொடுப்பான். முன்னாடி எல்லாம் ராத்திரில கொடுப்பானுங்க. நம்ம ராத்திரில 1:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுவான். கிராமத்துல லைட் ஆஃப் பண்ணாலே எலெக்ஷன் 2 நாள் முன்னாடி லைட் ஆஃப் பண்ணா என்ன அது? ஐயோ பணம் வந்துடுச்சு. டக்குன்னு 1/2 மணி நேரத்துல டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவான். ஒருத்தன் 50 பேர் கணக்கு வச்சிருப்பான், 50 பேர் பணம் மட்டும் பாக்கெட்ல வச்சிருப்பான். டக்குன்னு லைட் ஆஃப் பண்ண உடனே 50 பேருக்கு 50 வீட்டுல பணம் இந்த ஓட்டு கணக்கு லிஸ்ட் வச்சிருப்பான்ல, அதுல கில்லாடிங்க. அவங்கள யாரும் மிஞ்ச முடியாது. கிளீனா வச்சிருப்பான் லிஸ்ட் வச்சுக்கிட்டு, பணத்தை வச்சுக்கிட்டு, எந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு எவ்வளவு கொடுக்கணும் கிளீனா வச்சு பண்ணிட்டு இருப்பான். நாம தெருவா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு மழையிலையும் வெயிலையும் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க, சாமி ஓட்டு போடுங்க, என் தங்கச்சி ஓட்டு போடுங்கன்னு தெருவா போய் கத்தி 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 நம்ம போயிட்டு இருப்போம். அவன் எங்கேயும் போக மாட்டான். அந்த கிராமத்துல 10 நாளா கணக்கு போடுவான். இந்த வீடு, இந்த ஓட்டு, இப்படி ஓட்டு கூட கேட்க மாட்டான். ஓட்டு கூட கேட்க மாட்டான். கணக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு மதியானம் ஆனா பிரியாணி, ராத்திரி ஆனா குவார்டர். இதான் 10 நாளா உட்காந்துட்டு இதான் பண்ணுவான். நாம தெருவா ஊரா போய் காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனா அவன் உட்காந்துக்கிட்டு காசு கொடுத்து எலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி உடனே லைட் ஆஃப் பண்ணுவான். டக்குன்னு பணத்தை கொடுப்பான். நீங்களும் வாங்கிட்டு இருப்பீங்க. வாங்கிட்டு உடனே உங்க மனசு மாறும். 6 ஓட்டு என் வீட்டுல 6 ஓட்டுனா 2 ஓட்டு கொடுத்தவனுக்கு போடு. மனசாச்சு கேட்காது, உங்க மனசாச்சு உருத்தும். சரி, இன்னொருத்தன் வந்தானே கத்தி கத்தி ஓட்டு கேட்டானே, அவனுக்கு ஒரு 4 ஓட்டு போட்டு விடுவோம். நம்ம சமுதாயத்துல பிறந்துட்டானே. இப்படிதான் காலங்காலமா இதான் நடக்குது. இப்ப அது ஒரு படிக்கு மேல இப்ப ராத்திரிலாம் வரத்தில்ல, பகல்லே தான் வரான். லைட்லாம் ஆஃப் பண்றது இல்ல. அவன் வரலன்னா நீங்க கேக்குறீங்க, ஏண்டா என் வீட்டுல ஓட்டு இருக்கடா, வாடா என்கிட்ட கொடுறா, நானும் போடுவேன்டா. ஜிபே ஈபே எல்லாமே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆன்லைன்ல வந்துருச்சு இப்போ. அதனால சாதாரணமா அவன் வீட்லயே உட்காந்து கணக்கு போட்டு எல்லாம் பண்ணிடுறீங்க. அதுல இதையெல்லாம் மாறுங்கள் போதும்பா. அந்த பணம் எப்படி வந்தது, அவனுக்கு எப்படி சம்பாரிச்சா, ஒரு சின்ன முறை இன்னைக்கு யோசிச்சா தெரியும். அந்த பணம் எப்படி வந்தது, எப்படி சம்பாரிச்சா. அந்த பணம் உங்க பணம், அது உங்க பணம். உங்க தாத்தாவோ உங்க அப்பாவோ உங்க பிள்ளையோ உங்க பணத்தை, வீட்டு பணத்தை டாஸ்மாக் கடைக்கு கொடுத்த பணம், இல்ல உங்க பிள்ளைகள் ஏதாவது இந்த மாதிரி போதை மாத்திரை, போதை பழக்கம் உங்களுக்கு தெரியாம பயன்படுத்தின பணம், உங்களுக்கு ரோடு போடுறதுக்கு அந்த காசை கொள்ளடிச்ச பணம், உங்க வீட்டுக்கு தண்ணி வர்றதுக்கு கட் பண்ணி அந்த பணம், அதுக்கு பதிலா இவன் கொள்ளடிச்ச பணம், உங்க ஊர்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு பதிலா அது ஏமாத்தி அந்த பணம், எல்லாமே உங்க பணம். உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றுகின்ற அந்த பணத்தை தான் கொள்ளடிச்சு உங்களுக்கு ஒரு சின்ன சில்லறையா போடுறான். அதனால அதை மட்டும் நீங்க சிந்தித்து செயல்படுங்கள். நான் மறுபடியும் கடைசியா நான் சொல்றது என்னன்னா, நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்புனா எத்தனை பேருக்கு தெரியும்னு கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க பார்க்கலாம். என்னடா அது எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப பேச வேணாம் அதை பத்தி.
சும்மா சொல்றேன். அது ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தான் அதற்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து அந்த மக்களை முன்னேற்ற முடியும். மேம் கொஞ்சம் அப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. உட்கார் உட்கார் உட்கார், சத்தம் போடாது, கொஞ்ச நேரம் உட்கார் உட்காருமா உட்கார். இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய நிலையை தெரிந்து கொண்டு கணக்கெடுப்பு மூலமாக தெரிந்து கொண்டு அந்த மக்களை முன்னேற்றுவது. பல உதாரணங்கள் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதுல 2 கோடி குடும்பம் இருக்கு. தோராயமா நான் சொல்றேன் 2 கோடி குடும்பம். இப்ப நான் முதலமைச்சரா வந்தேன்னா நான் முதல்ல என்ன தெரியுமா நான் தெரிஞ்சுப்பேன், என் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எத்தனை பேர் விவசாயம் செய்யறாங்க, எத்தனை பேர் நெசவாளர்கள், எத்தனை பேர் தொழிலாளர்கள், எத்தனை பேர் வேலை இல்லை, இப்படிலாம் தெரிஞ்சுப்பேன். நான் முதல்ல அதை தெரிஞ்ச பிறகு அடுத்த 4 ஆண்டுகள் இல்ல 4.25 ஆண்டுகள் அதுக்கு ஏற்ப திட்டங்களை நான் வகுப்பேன். இதுதான் நல்ல முதலமைச்சர், நல்ல தலைவருடைய நிர்வாகம். இதுதான். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் முதலமைச்சரா வந்தேன்னா முதல் 2 மாசத்துல இந்த கணக்கெடுப்பை நான் நடத்துவேன். இதுக்கு என்ன தெரியுமா, 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வீடு வீடா போய் கணக்கெடுப்பு நடத்தி இதற்கு ஒரு 500 கோடி செலவாகும். அரசு பணம் 500 கோடி அரசு பொறுத்த வரைக்கும் பெரிய பணம் கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க. அதுல 500 கோடி செலவு பண்ணது தப்பு கிடையாது. 2 மாசத்துல எடுத்துடலாம். 2 மாசத்துல எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த 3 லட்சம் அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்க. 2 கோடி வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு முதல்ல கணக்கெடுப்பு. அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதன் பிறகு அதுல எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அதன் பிறகு எந்த ஜாதி உட்பிரிவை சார்ந்தவர்கள், இதுல முதல்ல எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஆண் எத்தனை பெண், என்னென்ன வயசுல இருக்கிறாங்க, அந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா, அந்த வீடு குடிசை வீடா ஓட்டு வீடா கல்லு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, அந்த வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கு, அந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா, குடிக்கிறதுக்கு தண்ணி வருதா, பைப்ல கரண்ட் இருக்கா, அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அதுல எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரிகள், எத்தனை பேர் அதுல வேலைக்கு போறாங்க, எத்தனை அரசு வேலை தனியார் வேலை, அவனுக்கு எத்தனை சம்பளம் வருது, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குல்ல, பைக் வச்சிருக்காங்களா, இல்ல டிராக்டர் இருக்குதா, விவசாயம் வச்சிருக்காங்களா, விவசாய கூலிகளா, விவசாய நிலம் வச்சிருக்கிறாங்களா, இப்படி 70 கேள்விகள் கேட்டு 2 மாசத்துல தமிழ்நாட்டுல 2 கோடி வீட்டினுடைய நிலவரத்தை தெரிந்து அதுல கம்ப்யூட்டர்ல ஏத்திடுவோம். கம்ப்யூட்டர்ல ஏத்தினா அதுதான் டேட்டா. இந்த டேட்டா வச்சு நாளைக்கு சரி இப்போ இதுல மலை குறைவர்கள் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பட்டன் நமக்குனா லிஸ்ட் வந்துடும். ஓ இவ்வளவு பேர் இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சரி இதுல இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்னு பட்டன் நமக்குனா அது தெரிஞ்சிடும். எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு இல்ல குடிசை வீடு இருக்காங்க, எல்லா டேட்டாவும் பட்டன் நமக்கு தெரிஞ்சிடும். சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, பட்டன்ல இந்த டேட்டா அப்படியே வந்துடும். முடி திருத்துகிற சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வன்னிய சமுதாயத்தில் எத்தனை பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க, பட்டியலின சமுதாயம் எத்தனை பேர் எந்த நிலையில இருக்கிறாங்க, மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் எந்த நிலையில இருக்கிறாங்க, எத்தனை நாயக்கர் எத்தனை பேர் எத்தனை நிலையில இருக்க, கவுண்டர் சமுதாயம், இப்படி எல்லா சமுதாயத்தை பற்றி எல்லா மதத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க, எல்லாமே டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு அங்க அந்த சமுதாயம் சார்ந்த திட்டங்கள் கொடுக்கலாம். தனி இப்ப ஒரு முடி திருத்துகிற சமுதாயம் எவ்வளவு பேர்னா அவங்க குடிசையில் இருக்காங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். படிக்க முடியலன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்து படிக்க வைக்கிறது, தொழில் இல்லைன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்து தொழில் செய்யறது. இதுதான் மற்ற மாநிலங்கள் 7 மாநிலங்கள் இந்தியாவில் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு உதாரணம், பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு 2 வருஷம் ஆகுது. அங்க பீகார்ல
இந்த கணக்கெடுப்பு நடத்தி 94 லட்சம் குடும்பங்கள் பீகார்ல அவங்க சொந்த வீடு இல்ல குடிசை வீட்டுல இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. வீடு கட்டி கொடுத்தாங்க அரசு. 94 லட்சம் குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. 64 லட்சம் குடும்பத்துக்கு பீகார்ல 6000 மாதம் வருமானம் 6000 குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த 64 லட்சம் குடும்பத்துக்கும் 2 லட்சம் கடனை கொடுத்தாங்க. கடன்னா அதாவது கடன்ல காசு கொடுத்தா அவங்களுக்கு கூட சுய தொழில் செய்யறது. இதுதான் உண்மையான திட்டம். இதற்கு கணக்கு வேணும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் நான் கணக்கு எடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறார். இப்ப இருக்கிற கணக்கு வெள்ளக்கார 1931 எடுத்த கணக்கு, 90 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கு வச்சுக்கிட்டு அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம். இப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா இந்த டேட்டா வச்சா தமிழ்நாடு வேகமாக முன்னேறும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயத்துடைய கணக்கெடுப்பு நடத்தணும். இதுல அதிகமா பயன்பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஏன் என்ன எப்படி கணக்கு சொல்றேன்? பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு 18%, கணக்கெடுப்பு முறையா எடுத்தா 22% கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பட்டியலின சமுதாயத்தில் உட்பிரிவில் 78 உட்பிரிவில் இருக்கிறது. அதுல 8 பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. 70 பிரிவு உட்பிரிவில் அவனுக்கு இடம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, படிப்பு கிடைக்கல, போட்டி போட முடியல. எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்துல யாரு கிடைக்குது, யாரு கிடைக்கல, யார் அதிகமா எடுத்துக்கிறாங்க, யாரு குறைவா கிடைக்குது, யாரு சுத்தமா கிடைக்கல. பிசி சமுதாயத்தில் 140 சமுதாயம் இருக்கு. பிசில அதுல ஒரு சில சமுதாயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். சில சமுதாயத்துக்கு எதுவுமே கிடைக்கல, ஏன்னா போட்டி போட முடியல அவங்க கிட்ட. பிசில முன்னேறிய பிரிவுகள் நிறைய இருக்கு, மிக மிக பின்தங்கிய பிரிவுகள் இருக்கு, எம்பிசிலையும் அப்படி இருக்கு. அதுல எப்படி நான் உதாரணம் சொல்லுவேன்னா, நகரத்துல ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா பணக்காரரு, அந்த பிள்ளைக்கு அந்த பணம் அதை வச்சுக்கிட்டு கான்வென்ட்ல இங்கிலீஷ் படிப்பு, இங்கிலீஷ் எஜுகேஷன் படிச்சு முடிச்சு நீட் கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து கோச்சிங். இல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்க்கு சென்னையில கோச்சிங் 5 லட்சம் 10 லட்சம், ராஜஸ்தான் கோட்டா டெல்லியில போய் கோச்சிங் சென்டர்ல. வசதியானவங்க 20 லட்சம் செலவு பண்ணி பிள்ளைக்கு கோச்சிங் கொடுக்கறாங்க, வேலைக்கு படிப்புக்கு கோச்சிங் கொடுக்கறாங்க. ஆனா இதே கிராமத்துல இருக்கிற குப்பம், முனியம்மா, குப்புசாமி, முனுசாமி விவசாயி, அவங்க பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு என்ன கோச்சிங் சென்டர்ல ஒன்னும் கிடையாது, காசு இல்ல. இந்த குப்புசாமி பிள்ளை டவுன்ல இருக்கிற அந்த பணக்கார பிள்ளை கூட எப்படி போட்டி போட முடியுமா? முடியாது. ஆனா 2 பேருமே எம்பிசில தான் இருப்பாங்க, ஆனா 2 பேருமே பிசில இருப்பாங்க, 2 பேருமே எஸ்சில இருப்பாங்க. அப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்தி அதற்குள்ள இருக்க வேற்றுமையில கண்டுபிடிச்சு கணக்கெடுப்பு நடத்தி இந்த குப்புசாமி பிள்ளைக்கு நீ தனியா இடஒதுக்கீடு, அதுக்குள்ள உள்ஒதுக்கீடு, பிசில உள்ஒதுக்கீடு கொடுக்கணும், இல்ல எம்பிசில உள்ஒதுக்கீடு கொடுத்தாதான் அவங்க படிக்க முடியும், போட்டி போட முடியும். இல்ல வேற்றுமைகள், சமூக அநீதி, அதற்கு கணக்கெடுப்பு நடத்தணும். ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லுகின்றார். இதுக்கு அதாவது தமிழ்நாடு மக்களே, நீங்க எதுக்கு வேணாலும் ஸ்டாலினை மன்னிச்சிடுங்க, ஆனா இதுக்கு மட்டும் தயவு செய்து மன்னிக்காதீங்க. தயவு செய்து நீங்க தயவு செய்து மன்னிக்காதீங்க. உங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற உச்ச துரோகம் இதுதான். உச்ச துரோகம். எத்தனையோ துரோகம் பண்ணிட்டார், ஆனா இதுதான் உங்களுக்கு செய்கின்ற உச்ச துரோகம். இது தயவு செய்து இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை நினைச்சுக்காதீங்க. எல்லா சமுதாயத்தோட பிரச்சனை, எல்லா மதத்தை சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. கணக்கெடுப்பு நடத்தலன்னா தமிழ்நாடு, இப்போ நான் பேசுறேன், தமிழ்நாடு முன்னேறணும்னா நான் சொல்றது தமிழ்நாடு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் கூட போட்டி போடுறதுக்கு இல்ல, அது முன்னேற்றம் கிடையாது. தமிழ்நாடு சிங்கப்பூர் கூட போட்டி போடணும், அதுதான் முன்னேற்றம். தமிழ்நாடு முன்னேறணும்னா 50 வருஷமா தமிழ்நாடு முன்னேறுவதற்கு 50 ஆண்டுகள் ஆகும்னா, கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாடு 20 ஆண்டுகள்ல முன்னேறும். தமிழ்நாட்டில் உள்ள துல்லியமான தரவுகளை சேகரிச்சு அதற்கு நீங்க மைக்ரோ லெவல் திட்டங்கள் கொடுக்கலாம். மைக்ரோ டேட்டா, மைக்ரோ திட்டங்கள் கொடுத்தா வேகமா முன்னேறும். அந்தந்த பகுதி, அந்தந்த தொகுதி, அந்தந்த ஜாதி, அந்தந்த சமுதாயம், அந்தந்த தொழில் சார்ந்தவர்கள்
அவ்வளவு டேட்டா வச்சுக்கிட்டு கொடுக்கணும். ஆனா இந்தியாவுல 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. 7 மாநிலங்கள்ல. ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதிகாரம் இல்லை என்று எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, காஸ்ட் சர்வே தான் கேட்டோம். கர்நாடகாவில் 2 முறை முடிச்சுட்டாங்க, தெலுங்கானால முடிச்சுட்டாங்க, ஆந்திரால முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்ட்ல முடிச்சுட்டாங்க, ஒரிசால முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, உண்மையான நான் தந்தை பெரியாருடைய பேரன், கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய புள்ள, இப்படி எல்லாம் வசனம் மேடையில பேசி 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 உங்களை ஏமாத்தி 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 நீங்களும் ஏமாந்து திமுக மறுபடியும் ஓட்டு போட்டு போட்டு நீங்களும் இதே நிலையில இருக்கீங்க, முன்னேறாம இதே நிலையில இருக்கிறீங்க. அதனால இதை நான் மன்னிக்க மாட்டேன், நீங்க தயவு செய்து மன்னிக்காதீங்க. அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் எல்லா நிதி இருந்தும் எல்லா சட்டம் இருந்தும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். ஆனா முதலமைச்சர் எனக்கு அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து தமிழக மக்களே தயவு செய்து மன்னிக்காதீர்கள், மறக்காதீர்கள், மன்னிக்காதீர்கள். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கும் உங்கள் பிள்ளைகள் வேலைக்கும் நீங்கள் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை, அவருடைய ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். அவர்கள் தகுதியற்றவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதை கேட்டுக்கிட்டு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாராவது வாயை திறக்கிறாங்களா? யாராவது வாயை திறந்திருக்காங்களா? அவங்களுக்கு என்ன கூட்டணி வேணும், சீட்டு வேணும், நோட்டு வேணும், அவ்வளவுதான். அப்படிதான் வைகோ அவர்கள் இருக்கின்றார்கள், செல்வ பெருந்தகை இருக்கின்றார்கள், திருமாவளவன் இருக்கின்றார், கொங்குல ஈஸ்வரன் இருக்கிறார், எவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க. யாராவது சமூக நீதி எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இதுக்கப்புறம் பேசுவாங்களா? இல்ல, பேசுறது இல்ல, பேச தெரியாது, பேச போறது கிடையாது. ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவை எடுங்கள். நல்ல முடிவை எடுத்து வருகின்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். என் தம்பிகளே, என் தங்கைகளே, இன்னொரு அறிவிப்பு. வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். தயாரா இருக்கீங்களா? தயாரா? நீங்க வன்னியர்களுக்கு குறைந்தது 15